மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களின் முதல் திரைப்படமான சதி லீலாவதி கோர்ட் வரை சென்று தெளிவானதை பார்ப்போம். சினிமா உலகில் பல சாதனைகளை படைத்த நிறுவனம் ஜெமினி ஸ்டுடியோஸ். இதன் நிறுவனர் எஸ். வாசன் எழுத்தாளர், பத்திரிகை அதிபர், திரைப்பட விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், இயக்குனர், தொழிலதிபர் என்று புகழ்பெற்றவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல் திரைப்படமான சதி லீலாவதி 1936 வெளியான ஹிட் படம். போலீஸ் வேடத்தில் அறிமுகமானார். எஸ். வாசன் அவர்களின் கதையின் சினிமா வடிவம்தான் சதி லீலாவதி. இந்த படம் தயாரிக்கப்பட்ட வேளையில் நாங்கள் தயாரிக்கும் படத்தின் கதையை காப்பியடித்து சதி லீலாவதியை தயாரிக்கின்றனர் என்று தடை கோரி வழக்கு தொடர்ந்தது இன்னொரு நிறுவனம். கோர்ட் விசாரணைக்கு ஆஜரான வாசன் அவர்கள் டான்ஸ்பரி ஹவுஸ் என்ற ஆங்கில நாவலை தழுவி சதி லீலாவதி கதையை உருவாக்கினேன். வழக்கு தொடர்ந்துள்ள நிறுவன சினிமாவும் இதே கதை என்றால் அவர்களும் அதே நாவலைத்தான் காப்பியடித்திருக்க வேண்டும் என்று நெத்தியடியாக பதில் தெரிவித்தார். எதிர்ப்பு வழக்கு டிஸ்மிஸ் ஆனது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 100வது திரைப்படமான 1968 வெளியான ஒளிவிளக்கு எஸ். வாசன் அவர்களின் ஜெமினி தயாரிப்பு தான் என்பது குறிப்பிடத்தக்கது.